வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய 10 பணக்கார நாடுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 10, நார்வே. நார்வே யூரோப்ல இருக்கிற ஒரு நார்டிக் நாடு. இந்நாடு 1905ஆம் ஆண்டு ஸ்வீடனிடமிருந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க. நார்வேயோட தலைநகரம் ஓஸ்லோ. இவங்களோட மக்கள் தொகை சுமார் 55 லட்சத்துக்கும் அதிகம். நார்வேயோட கரன்சி நார்வேயன் குரோனோர். நார்வேயோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3.9%. அதாவது 104 பேர் நார்வேல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. நார்வேல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 3,90,000 ரூபாய். நார்வே யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அளவுல கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயுவை ஏற்றுமதி செய்யறாங்க. நார்வேயோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி $504 பில்லியன். ஜிடிபி அடிப்படையில நார்வே உலகின் 30வது பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. நார்வேயோட பொருளாதாரத்துல ஷிப் பில்டிங், ஷீ ஃபுட், டெக்ஸ்டைல், நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம், ஃபுட் ப்ராசஸிங், கெமிக்கல்ஸ், மைனிங், மெஷினரி போன்ற துறைகள் முக்கிய பங்கு வகிக்குது. நார்வேல வாழ்ற மக்களோட பர் கேபிட்டா, அதாவது தனிநபர் வருமானம் 70 லட்சம் ரூபாய். நம்பர் 9, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யுஎஸ் நார்தன் அமெரிக்கால இருக்கிற ஒரு நாடு. ஐரோப்பிய குடியேறிகள் அமெரிக்க பூர்வக்குடி செவ்விந்தியர்களை மிகப்பெரிய அளவுல இனப்படுகொலை செய்து அமெரிக்காங்கிற ஒரு நாட்டை கட்டமைச்சாங்க. இந்நாடு 1776ஆம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் அடைஞ்சாங்க. அமெரிக்காவோட தலைநகரம் வாஷிங்டன் டிசி. இவங்களோட மக்கள் தொகை சுமார் 33,50,00,000. அமெரிக்காவோட கரன்சி டாலர். உலக நாடுகளை பொருளாதார ரீதியாக அடிமைப்படுத்தி வைத்துள்ள அமைப்புகளான IMF, வேர்ல்டு பேங்க், G7, ஏசியான் பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் போன்ற அமைப்புகள்ல அமெரிக்கா மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு செலுத்திட்டு வராங்க. அமெரிக்காவோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி $28.78 டிரில்லியன். அமெரிக்கா கடந்த 135 ஆண்டுகளா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. அமெரிக்கா உலக அளவுல பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரி, ஆர்ம்ஸ் இண்டஸ்ட்ரி, பார்மா, டெலிகம்யூனிகேஷன், ஹெல்த் கேர், பயோடெக்னாலஜி போன்ற துறைகள்ல உலகின் முதல் தர நாடா இருக்காங்க. அமெரிக்காவோட பர் கேபிட்டா 71,70,000 ரூபாய். நம்பர் 8, சான் மரினோ. சான் மரினோ யூரோப்ல அமைஞ்சிருக்க ஒரு மிகச்சிறிய நாடு. இந்நாடு இத்தாலியால முழுவதுமா சூழப்பட்டிருக்கு. இவங்களோட மக்கள் தொகை 33,578. சான் மரினோவோட கரன்சி யூரோ. சான் மரினோவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3.7%. அதாவது 104 பேர் இந்நாட்டுல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. சான் மரினோல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 3,60,000 ரூபாய். இந்நாட்டோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி $2 பில்லியன். ஜிடிபி அடிப்படையில சான் மரினோ உலகின் 171வது பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. இவங்களோட பொருளாதாரத்துல ஃபைனான்ஸ், ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, கிளாத், ஃபேப்ரிக், ஃபர்னிச்சர், ஒயின், டூரிசம் போன்ற துறைகள் முக்கிய பங்கு வகிக்குது. சான் மரினோவோட பர் கேபிட்டா 73 லட்சம். நம்பர் 7, சுவிட்சர்லாந்து. சுவிஸ் சென்ட்ரல் யூரோப்ல அமைஞ்சிருக்க ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி. இந்நாடு ஹோலி ரோமன் எம்பையர்ல இருந்து 1648ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சாங்க. இவங்களோட தலைநகரம் பெர்ன். இந்நாட்டோட மக்கள் தொகை 89,81,000. சுவிட்சர்லாந்தோட கரன்சி ஸ்விஸ் பிராங்க். சுவிட்சர்லாந்தோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 1.9%. அதாவது 102 பேர் சுவிட்சர்லாந்துல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. சுவிட்சர்லாந்துல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 6,42,000 ரூபாய். இந்த உலகத்தை மறைமுகமாக கட்டுப்படுத்திட்டு வரக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் போன்ற நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்துல தான் அமைஞ்சிருக்கு. சுவிட்சர்லாந்தோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி $938 பில்லியன். சுவிட்சர்லாந்து ஜிடிபி அடிப்படையில உலகின் 20வது பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க.
உலகின் மிகப்பெரிய பண முதலைகள், ஊழல் அரசியல்வாதிகளின் கருப்பு பணங்கள் பெருமளவுல சுவிட்சர்லாந்துல உள்ள யூபிஎஸ் பேங்க், ஜூலியஸ் பியர், பிக்டெட் குரூப், ரைப்சன் குரூப்ஸ், EFC இன்டர்நேஷனல் போன்ற மிக முக்கியமான வங்கிகள்ல பதுக்கி வச்சிருக்காங்க. பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரி தான் சுவிட்சர்லாந்தோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருக்கு. சுவிட்சர்லாந்தோட பர் கேபிட்டா 77,22,000 ரூபாய். நம்பர் 6, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். எமிரேட்ஸ் மத்திய கிழக்குல இருக்கிற ஒரு சிறிய நாடு. 1971ஆம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க. எமிரேட்டோட தலைநகரம் அபுதுபாய். இவங்களோட மக்கள் தொகை 1,11,00,000. எமிரேட்டோட கரன்சி திர்ஹாம். எமிரேட்டோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 2.6%. அதாவது 103 பேர் எமிரேட்ஸ்ல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. எமிரேட்ல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 3,60,000 ரூபாய். கல்வி, மருத்துவம், சுகாதாரம், உட்கட்டமைப்பு போன்ற துறைகள்ல எமிரேட் அதிக முதலீடுகளை மேற்கொண்டு வராங்க. எமிரேட் பெரிய அளவுல மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி வரும் நாடாகவும் இருக்காங்க. அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் காணாமல் ஆக்கப்படுவதும், அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களுக்கு மிக கடுமையான சிறை தண்டனைகளும் வழங்கப்படுது. எமிரேட்டோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி $528 பில்லியன். ஜிடிபி அடிப்படையில எமிரேட் உலகின் 29வது பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. எமிரேட் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், பிரிக்ஸ் போன்ற மிக முக்கியமான பொருளாதார கூட்டமைப்புல அங்கத்துவ நாடா இருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ், டூரிசம், கெமிக்கல், ஃபெர்டிலைசர், ஃபிஷிங் போன்ற துறைகள் எமிரேட்டோட பொருளாதாரத்துல மிக முக்கிய பங்கு வகிக்குது. எமிரேட்டோட பர் கேபிட்டா 81,35,000 ரூபாய். நம்பர் 5, கத்தார். கத்தார் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாடு. இந்நாடு 1971ஆம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் அடைஞ்சாங்க. கத்தாரோட தலைநகரம் தோகா. இவங்களோட மக்கள் தொகை 30,72,000. கத்தாரோட கரன்சி ரியால். கத்தாரோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 0.6%. கத்தார்ல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 3,64,000 ரூபாய். கத்தாரோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி $221 பில்லியன். ஜிடிபி அடிப்படையில கத்தார் உலகின் 55வது பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. எகிப்து, சவுதி அரேபியா, UAE, பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளுடன் ஏற்பட்ட மோதல் போக்கு காரணமாக இந்த நாடுகள் கத்தார் மீது மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. இதனால உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடாக இருந்த கத்தார் பெரும் பொருளாதார பின்னடைவுகளை சந்திச்சிருக்காங்க. கத்தாரோட பொருளாதாரத்துல கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு உற்பத்தி, பெட்ரோகெமிக்கல், ஃபெர்டிலைசர், அமோனியா உற்பத்தி மிக முக்கிய பங்கு வகிக்குது. கத்தாரோட பர் கேபிட்டா 94,89,000 ரூபாய். நம்பர் 4, சிங்கப்பூர். சிங்கப்பூர் தென்கிழக்கு ஆசியால அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இந்நாடு 1965ஆம் ஆண்டு மலேசியாவிலிருந்து பிரிந்து தனி நாடா உருவாகி இருக்காங்க. இவங்களோட மக்கள் தொகை 58,32,000. சிங்கப்பூர் பன்முக கலாச்சார தன்மை கொண்ட நாடா இருக்காங்க. சிங்கப்பூரோட தேசிய மொழியா தமிழ் மொழியும் இருக்கு. சிங்கப்பூரோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 1.8%. அதாவது 102 பேர் சிங்கப்பூர்ல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. சிங்கப்பூர்ல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 6,14,000 ரூபாய். சிங்கப்பூரோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி $525 பில்லியன். ஜிடிபி அடிப்படையில சிங்கப்பூர் உலகின் 28வது பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. ஏசியான், ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் போன்ற மிக முக்கியமான பொருளாதார கூட்டமைப்புல சிங்கப்பூர் அங்கத்துவ நாடா இருக்காங்க. இவங்களோட பொருளாதாரத்துல எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, பெட்ரோலியம் ரிஃபைனிங், சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட், டூரிசம் போன்ற துறைகள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. சிங்கப்பூரோட பர் கேபிட்டா 1,12,34,000 ரூபாய். நம்பர் 3, அயர்லாந்து. அயர்லாந்து நார்த் வெஸ்ட் யூரோப்ல அமைஞ்சிருக்கிற ஒரு நாடு. இந்நாடு 1922ஆம் ஆண்டு பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் அடைஞ்சாங்க.
இந்நாட்டோட தலைநகரம் டப்ளின். இவங்களோட மக்கள் தொகை சுமார் 71,85,000. அயர்லாந்தோட கரன்சி யூரோ. அயர்லாந்தோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 4.2%. அதாவது 104 பேர் அயர்லாந்துல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அயர்லாந்துல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 2,95,000 ரூபாய். அயர்லாந்தோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி $540 பில்லியன். அயர்லாந்து ஜிடிபி அடிப்படையில உலகின் 25வது பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. இவங்களோட பொருளாதாரத்துல பார்மாசூட்டிக்கல், கெமிக்கல், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், மெஷினரி, சாஃப்ட்வேர், டெலிகம்யூனிகேஷன் போன்ற துறைகள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அயர்லாண்டோட பர் கேபிட்டா 1,12,47,000 ரூபாய். நம்பர் 2, மெக்காவோ. மெக்காவோ ஐரோப்பாவின் முதல் ஆசிய காலனி நாடாகவும் கடைசி ஆசிய காலனி நாடாகவும் இருக்கு. போர்ச்சுகீசியர்கள் சீனாவின் மிங் வம்சத்திடமிருந்து 1551ஆம் ஆண்டு வணிகத்திற்காக இந்த நிலப்பரப்பை பெற்றாங்க. மெக்காவோ 1999ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் மீண்டும் சீனாவிடமே ஒப்படைச்சாங்க. மெக்காவோ சீனாவின் தன்னாட்சி பெற்ற தனி நாடாக உள்ளது. சீனாவின் ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் இந்த நாட்டில் ஃபாலோ பண்ணப்படுது. மெக்காவோட மக்கள் தொகை 7,12,000. இவங்களோட கரன்சி மெக்கானிஸ் பட்டாக்கா. மெக்காவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 1.9%. அதாவது 102 பேர் மெக்காவோல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. மெக்காவோல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 2 லட்சத்துக்கும் அதிகம். மெக்காவோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி $55 பில்லியன். ஜிடிபி அடிப்படையில மெக்காவோ உலகின் 90வது பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. மெக்காவோ கடனே இல்லாத மிகவும் வளர்ச்சியடைந்த நாடா இருக்காங்க. டூரிசம், கேம்பிளிங், டெக்ஸ்டைல், எலக்ட்ரானிக்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், கசினோ, ரியல் எஸ்டேட், ஐடி இண்டஸ்ட்ரி போன்ற துறைகள் மெக்காவோட பொருளாதாரத்துல மிக முக்கிய பங்கு வகிக்குது. மெக்காவோட பர் கேபிட்டா 1,12,67,000 ரூபாய். நம்மளோட அந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடு லக்சம்பர்க். லக்சம்பர்க் வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கிற ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி. இந்நாடு 1867ஆம் ஆண்டு நெதர்லாண்ட்ஸிடமிருந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க. இவங்களோட தலைநகரம் லக்சம்பர்க் சிட்டி. இந்நாட்டோட மக்கள் தொகை 6,75,000. லக்சம்பர்க்கோட கரன்சி யூரோ. லக்சம்பர்க்கோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 5.8%. அதாவது 106 பேர் லக்சம்பர்க்ல வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. லக்சம்பர்க்ல வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் 6,72,000 ரூபாய். லக்சம்பர்க் தங்களோட மக்களுக்கு இலவச பொது போக்குவரத்து, தரமான கல்வி, சுகாதாரம், உயர்ந்த வாழ்க்கை தரம், வலுவான சமூக பாதுகாப்பு கட்டமைப்புகளை வழங்குறாங்க. லக்சம்பர்க்கோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி $89 பில்லியன். ஜிடிபி அடிப்படையில லக்சம்பர்க் உலகின் 72வது பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. இவங்களோட பொருளாதாரத்துல பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட், ஐடி இண்டஸ்ட்ரி, கெமிக்கல், இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, டூரிசம் போன்ற துறைகள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. லக்சம்பர்க்கோட பர் கேபிட்டா 1,20,00,000.